என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு உன் சாயப்பா நான் மடி நிறைய மங்களத்தோடு வந்திருக்கின்றேன். உனக்கு நான் பணமழையை பொழியப் போகிறேன் என் தங்கமே. வா, என் அருகில் வா. என்னை தொட்டு உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துச் செல். என் கஜானா நிரம்பியுள்ளது. உனக்கு என்ன வேண்டுமோ, எவ்வளவு வேண்டுமோ அதை நீ எடுத்துச் செல்லலாம். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ வெறுத்து இருக்கிறாயல்லவா? நீ உனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் எல்லா காரியங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி உன் சாயப்பா நான் செய்வேன். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கின்றேன். தயவு செய்து என்னை இதிலிருந்து விடுவித்து எனது கருமாக்களை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் நீ வந்திருக்கிறாய், சரிதானே? மகனே, மகளே, உன்னுடைய போராட்டங்கள் எனக்கு தெரியாதா? எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, எப்போது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்போதே உனது கர்ம வினைகளை நான் போக்கிவிட்டேன். கவலைப்படாமல் இரு. இவ்வளவு வருடம் நீ பட்ட வேதனைகள், சோதனைகள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும். இன்னும் விரல் விட்டு எண்ணும் நாட்களில் உனக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அதிலிருந்து வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு நீ என்றென்றும் இருப்பாய். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ அனுபவித்து வந்த கஷ்டங்கள் விரைவில் கனவாய் மறைந்து அதுவும் மறைந்தே போகும். ஆனால் உன்னுடைய ஆசைகள், அதை நான் உனக்கு நிச்சயம் கொடுப்பேன் என்று நான் சொன்னவை அனைத்தும் கனவாய் போகாது. நீ கேட்டதை விட பல மடங்காக உனக்கு நான் நிறைவேற்றப் போகிறேன். இனிதான் உனக்கான வாழ்வை வழங்கப் போகிறேன். உன் நன்னடத்தைக்கும் நேர்மைக்கும் உண்டான பரிசை நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். விரைவில் அது உன் கரங்களில் தவழும் என் தங்கமே. இது உன் பாபாவின் சத்திய வாக்கு. நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்தில் உனக்கு நான் குறித்துள்ள நாளில் உன் கையில் அது வந்து சேரும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. என்னுடைய நாமத்தை மட்டும் இடைவிடாது உச்சரித்து கொண்டு இரு என் தங்கமே. நிச்சயமாக அப்பா உன்னை நான் கரை சேர்ப்பேன். ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் சாயப்பா நான் கிடைக்கும்படி செய்வேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.